அப்படிங்கிற கதையை சொல்கிறார். பொதுவாக சிருஷ்டி ஏற்படுறது ஆகாசத்திலேருந்து பஞ்சபௌத்திகமான சிருஷ்டி. அதில் பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம், மண், தண்ணீர், அக்னி, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி அதுக்கு குணங்கள் ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தாதி குணங்கள். சில பூதங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், அக்னியை பார்க்க முடியும், வாயுவை பார்க்க முடியாது. அது மாதிரி ரூப ரசம், தண்ணீருக்கு ரசம் உண்டு, அது பருகினா நமக்கு தாகம் அடங்கிறது. கந்தம், பிருத்திவி கந்தவதி அப்படின்னு பேர். மண்ணில் வாசனை, மழை பெய்யும் போது ஒரு வாசனை கிளம்புறது பாருங்கோ, மண்ணுக்கு வாசனையுடைய தன்மை மண்ணுக்கு இருக்குது. ஸ்பர்ஷம், நம்மளை தொடர்ற ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா பூதங்களில் வாயுக்கு, அதை காற்று ஃபேன் போட்டுக்கிறோம் நமக்கு. சப்தம், ஆகாசம், நம்ம ஒரு கேப் இருக்கிறதுனால தானே நமக்கு சப்தங்கள் காதில் விழருது. அதனால இது அந்த பஞ்சபூதங்களுடைய குணங்கள். அதை நம்ம இந்த ஜந்துக்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவயவங்களை பகவான் சிருஷ்டி பண்ணுறார். அது என்னெல்லாம்னா காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல். இதனால இந்த பஞ்சபூதங்களை, இந்த ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தத்தை நம்மளால் உணர முடியறது. மேலே அதெல்லாம் உணர்ந்தாலும் இப்போ ஒரு எறும்புக்கு காற்று வேணும்னா ஃபேனை போட்டுக்க முடியுமோ? முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாக், பாணி, பாத, பாயு, பஸ்தம், கரசரணாதி அவயவங்கள் மனுஷனுக்கே பூர்த்தியாக இருக்குது. அதை சிருஷ்டி பண்ணுறார். அப்புறம் 4 தத்துவம், அவ்யக்த, மகத்து, அகங்காரம், மனசு, இப்படியாக 24 குணங்களை சிருஷ்டி பண்ணி, பூதங்களை சிருஷ்டி பண்ணி, இதனால பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ணுறார் பிரம்மா. இதில் எப்படி ஜீவன் லோகத்துக்கு வரான்னா, அந்த புண்ணிய அதோட ஒரு ஜீவன் மரணமடைந்து பித்ருலோகத்துக்கு போய் அதோட புண்ணிய பாவங்களை அனுபவித்து திருப்பி